மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் மார்னிங்கே உங்களுக்கு இப்போ அப்டேட் கொடுத்துருந்தேன். நம்ம லெவல்ஸுக்கு மேலே போனால் க்ளோஸ் வைக்கலாம், என்ட்ரி பண்ணலான்னு சொல்லிட்டு. இங்கே நம்மளுக்கு வந்து நம்ம லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. பட் இருந்தாலும் 2 க்ரீன் கண்ட்ரியில் வந்து கன்ஃபர்மேஷன் வேணும்னு நான் எப்பயுமே அப்டேட் பண்ணுவேன். அதனால் இங்கேருந்து நான் என்ட்ரி போட்டிருக்கேன். என்னோட லெவல்ஸ் வந்து 20 to 25 பாயிண்ட். உங்களுக்கு நான் ஆரம்பத்துலேருந்து இதை தான் நான் அப்டேட் பண்ணுவேன். இன்றைக்கி எக்ஸ்பீரி டே வேறு இருக்குது. நம்மளோட லெவல்ஸுக்கு நான் சொல்லிவிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம லெவல்ஸ் 25,920 வந்து ஒரு 60 பாயிண்ட் கொடுத்துருக்கு. நான் நார்மலாகவே நான் அப்டேட் பண்ணுவேன். மேக்ஸிமம் வெற்றி வந்து ஒரு 60 பாயிண்ட் நம்மளை கேட்சப் பண்ண முடியும், இல்லை 90 பாயிண்ட் கேட்சப் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்த லெவல் 25,935. அங்கேருந்து அவ்வளோ தூரம் போய்ட்டு அவ்வளோ தூரம் நீங்கள் சடனாக ஃபாலோ ஆகிருக்கு. நம்மளுக்கு இன்றைக்கி டே வந்து 25 பாயிண்ட் கேட்சப் பண்ணியிருக்கோம். நம்ம லைவ்லேயே நம்ம அப்டேட் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் என்னோடய ஸ்கால்பிங் முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு என்ட்ரி சொல்கிறேன். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து நான் என்ட்ரி எடுத்து 240 வந்து 262. நான் 20 பாயிண்ட் தான் இன்றைக்கி, சாரி ஃப்ரெண்ட்ஸ், 20 பாயிண்ட் கேட்சப் பண்ணியிருக்கேன். 20 பாயிண்ட் கேட்சப் பண்ணிவிட்டு இப்போ வச்சுருந்தா 30 பாயிண்ட் வந்திருக்கும். 268 வரைக்கும் போயிருக்கு. பட் எனக்கு போதும், 20 பாயிண்ட் எனக்கு போதும். நான் 2 லாட்டு போட்டிருந்தா 20 பாயிண்ட் கேட்சப் பண்ணிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். இங்கேருந்து எவ்வளோ ஃபாலோ இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து நான் இந்தியா எடுத்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. நான் சப்போஸ் 30 பாயிண்ட் எனக்கு வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன்னா ஒரு 2 பாயிண்டில் வந்து கம்மியாக வந்திருக்கு. 270 வரைக்கும் வந்துச்சுருந்தோம்னா 268 வரைக்கும் வந்துட்டு இப்போ எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். இதில் ப்ராஃபிட்டே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதனால நான் சொல்கிறது, மேக்ஸிமம் 20 to 25 பாயிண்ட் கம்பல்சரி கிடைக்கும். நம்ம 20 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டோம்னா ஓகே. அப்படியே ப்ராஃபிட் அதிகமாக சொன்னால் நீங்கள் வந்து லாட் சைஸை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் இதை வெயிட் பண்ணி ட்ரையல் பண்ணியிருந்தேன்னா எனக்கு காஸ்ட்டு தான் வந்திருக்கும். சரிங்களா? இதனால தான் நான் 20 பாயிண்டோட எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலேயே 28 பாயிண்ட் போயிருக்கு. 20 பாயிண்ட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அங்கேருந்து இவ்வளோ ஃபாலோ ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்மளோட என்ட்ரி லெவல் வந்து மறுபடியும் மேலே போயிட்டுருக்கு. பட் போகும். நம்ம லெவல்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட லெவல்ஸ் இருந்தது இன்றைக்கி எக்ஸ்பிரி டே இருக்கிறனால மேலே எங்கேயும் போகும் அப்படின்றனால நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் நம்மளோட லாங் டைம் வியூ வந்து 26,000. இதை தாண்டிச்சு அப்படின்னு சொன்னால் 26,200. இதையும் தாண்டிச்சுன்னு சொன்னால் 26,500. இதுதான் நம்மளோட வியூஸு. இல்லைன்னா 26,700. இது வரைக்கும் நம்ம லாங் டைம் வியூ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டேஸில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளோட அப்டேட்டு. உங்களுக்கு இந்த அப்டேட் தேவைப்படுச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேட் செட்டப் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கால் பண்ணுங்கள். இல்லை எஜுகேஷன் பர்பஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு தனியாகவே அப்டேட் பண்ணிடுவேன். 1 or 2 டேஸில் வந்து எல்லா மெத்தடுமே நான் ஷார்ட்டாகவே சொல்லி கொடுத்துருவேன். பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பேசிக் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எல்லாருமே அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஷார்ட்டாக மெத்தடை சொன்னால் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி ஷார்ட்டாக மெத்தட் வேணும்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.